ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் புதுசா ரிலீஸ் ஆன The Night of the Cursed Re-entry. இந்த படம் நொடிக்கு நொடி பயங்கரமான பரபரப்பு அப்படின்னு படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடியற வரைக்கும் பேயோட மிரட்டல் வேற லெவல்ல இருக்கும். சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் படத்தை பாருங்க. நானே ஒரு சில சீன்ல பயந்துட்டேன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு பேய் வந்து பயங்கரமா மிரட்டுச்சு. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு அனாதை இல்லம். அந்த அனாதை இல்லத்துல இருக்கிற 7 குழந்தைகள் இறந்து போயிடுறாங்க. ஒரே ராத்திரி அன்னைக்கு பயங்கரமான மேசக்கர். யார் வந்து கொண்டுட்டு போனாங்கன்னு தெரியல. கொலைப்பள்ளியோ டீச்சர் மேல விழுந்துருது. டீச்சருக்கும் மரண தண்டனை கொடுத்துடுறாங்க. இந்த ஆர்டிக்கல்ல படிச்ச இந்த படத்தோட கதாநாயகன் அதே அனாதை இல்லத்துக்கு வரான். வந்தவன் அந்த கொலையை பண்ணது யாரு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சானா இல்லையாங்கிறத இந்த கதையோட ஒன்லைனா. வெல்கம் டு தமிழ் வோக்கல் கேண்டி. நான் உங்கள் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைக்ஸ் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. உங்களுக்காக வரிசையா பல படங்கள் காத்துட்டு இருக்கு. அதனால உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போஸ்ட் பண்ற படங்கள் உடனுக்குடன் உங்களோட நோட்டிபிகேஷனே வந்தடையும். படத்தோட ஆரம்பத்துல பிரைட் ஆர்ஃபனேஜ் அப்படிங்கிற இடத்துல ஒரு மியூசிக் டீச்சர், அதுவும் கண்ணு தெரியாத மியூசிக் டீச்சர் பியானோ வாசிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு சவுண்ட் டிஸ்டர்ப் ஆக, என்னடா நம்ம பாட்டுக்கு எச பாட்டு பாடுற மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த இடத்தை விட்டு பொறுமையா தட்டு தடுமாறி நடந்து மேல போயிட்டு இருக்காங்க. மேல போன உடனே அங்க ஒரு டேப் ரெக்கார்டர்ல பாட்டு பாடிட்டு இருக்கு. தட்டு தடுமாறி போனவங்க அந்த டேப் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிட்டு, ஆன்டியும் சொந்த ஊருக்கு போனீங்களே வந்துட்டீங்களா வச்சா நீயா பாட்டை பிளே பண்ண அப்படின்னு கேட்டபடி அந்த இடத்துல எந்த ஒரு ரிப்ளையும் வரலன்னு அப்படியே தட்டு தடுமாறி போயிட்டு இருக்காங்க. அதாங்க நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்கோ கண்ணு தெரியாது. அங்க படுத்திருந்த குழந்தைகள் எல்லாம் இறந்து போய் கிடக்கு. கொடூரமா யாரோ கத்தியால குத்தி கொன்னு இருக்காங்க. அது தெரியாத இந்த டீச்சர் அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஜன்னலோட திரைசிலையில இருந்து காத்து வருது. அவங்க ஃபீல் பண்றாங்க. குழந்தைகளுக்கு அந்த காத்து ஒத்து காத்துன்னு சொல்லிட்டு திரைசிலையை மூடிட்டு 2 அடி எடுத்து வைப்பாங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா கீழே தரையில ஒரு கத்தி கிடக்கு. அந்த கத்தி மேல அவங்களோட கால் பட்ட உடனே டக்குனு என்ன ஏதுன்னு எடுத்து பாக்குறாங்க. அது ஈரமா இருக்கு. என்னன்னு ஸ்மெல் பண்ணி பார்த்தா அப்பதான் அவங்களுக்கு புரியுது, ரத்தக்கரை. என்னாச்சுன்னே புரியல. யாராவது வாங்க அப்படின்ற மாதிரி கத்த, அந்த இடத்துக்கு ஒரு சிஸ்டரும் இந்த அனாதை இல்லத்தை சேர்ந்து இன்னொரு சின்ன குழந்தையும் வந்து நிக்குது. டீச்சர் கத்தியோட நின்னுட்டு இருக்கிறத பார்த்து, அங்க குழந்தைங்க எல்லாம் இறந்து போயிருக்கிறத பார்த்து, எந்த ஒரு உண்மையும் அறியாம டீச்சர் எல்லாரையும் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கர சத்தமா கத்த. அவ்வளவுதான். அடுத்த சீன்ல ஒரு மக்களே கூட்டிடுது. டீச்சருக்கு நியாய தீர்ப்பு. டீச்சரை தூக்கு தண்டனை கொடுக்க போறாங்க. அதுவும் ஒரு பெரிய பாழடைஞ்ச கிணறு இருக்கு. அதுக்கு மேல டீச்சரை கட்டி வச்சு உயிரோட அப்படியே எரிக்கிறாங்க. அவங்கள எரிக்கும் போது கயிறு இருந்து அந்த கிணத்துக்குள்ளேயும் விழுந்துடுறாங்க. இந்த ஆர்டிக்கல்ல இந்த படத்தோட ஹீரோவான பெயினிங் ட்ரம ஒரு வீடியோ கேசட்ல பாத்துட்டு இருக்கான். அதுல என்ன சொல்றாங்கன்னா, 1980ல பிரைட் ஆர்ஃபனேஜ் தொடங்கப்பட்டுச்சான். இந்த ஆர்ஃபனேஜ்ல தங்கி இருந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா கம்போடியன் ஜெனிசிஸ்ல இறந்து போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் 1983ல தான் இந்த மேசக்கர் நடந்துச்சான். அதுக்காக அந்த டீச்சருக்கு மரண தண்டனையும் கொடுத்திருக்காங்க. அந்த டீச்சர் அப்படியாப்பட்டவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி பலவித மக்களும், அந்த ஆர்ஃபனேஜ்ல நிறைய பேய்கள் இருக்கு, பிசாசு இருக்கு அப்படின்னு அந்த ஊர் மக்கள் பேசிக்கிட்டதுனால அது இப்போ கைவிடப்பட்ட ஆர்ஃபனேஜ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஆர்டிக்கலை அவன் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த வீடியோ டேப்பும் குறைன்னு இருக்கு. திரும்பவும் அந்த ஆர்ஃபனேஜை புதுப்பிச்சு இவங்க எல்லாம் அங்க வேலை செய்யறதுக்காக ஒரு ஆர்டிக்கலையும் படிச்சுக்கிட்டு கிளம்பிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவனோட மாமா வந்து, டே அந்த ஆர்ஃபனேஜை திரும்பவும் ஒளிர்விக்க போறேன்னு சொல்ற, ஓகே ஃபைன், டாக்டர் மேடம் வர டைம் ஆயிடுச்சு, நான் போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வரேன், நீ ஆர்ஃபனேஜுக்கு கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்ல இவனும் கார் எடுத்துக்கிட்டு அவனோட ஸ்டப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆர்ஃபனேஜை நோக்கி போயிட்டு இருக்கான். இந்த இடத்துல டைட்டில் போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அங்கிள் அதே மாதிரி டாக்டரை பிக்கப் பண்ணிட்டு இன்னொரு கார்ல வந்துட்டு இருக்காரு. வர வழியில பெயினிங்கோட கார் ரிப்பேர் ஆகி நின்று இருக்கிறத பார்த்துட்டு, என்னடா மாப்ள கார் ரிப்பேர் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டோன்னா, ஆமா மாமா பஞ்சர் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பாத்துட்டு வரேன், நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு சொல்ல, இவங்க தான் புதுசா வந்திருக்க டாக்டர் அப்படின்னு 2 பேரும் இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. அது மாமாவோட கார் ஆர்ஃபனேஜை நோக்கி போது. அந்த இடத்துல பிசாங்னு ஒரு லேடி டாக்டர் அம்மா பார்த்து ஓடி வந்து, தாலியா எப்படி இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வா வா வா, என்னோட 3 பசங்களும் வந்திருக்காங்க, உன் தங்கச்சி நிக்கி கூட நல்லா வளர்ந்துட்டாலே அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அங்குளும் அந்த இடத்துக்கு வந்து, இந்தாமா சூட் கேஸ் அப்படின்னு டாக்டர் கிட்ட கொடுத்துட்டு, எனக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் இருக்கு, நான் அங்க போய் பார்க்க போறேன் அப்படின்னு அவரு கிளம்பிடுறாரு. இவங்க எல்லாரும் உள்ள கிளம்பி போறாங்க. அந்த சமயத்துல பிசியாவோட 2 ஆம்பளை பசங்க வந்து நிக்கிறானுங்க. 2 பேரும் அம்மா சொன்ன உடனே நாங்க வெளியில போய் விளையாட போறோம் அப்படின்ட்டு போக, நிக்கியும் நானும் போய் விளையாட போறேன்ட்டு அவ கூட போறா. வெளியில இருக்க பசங்க ஒரு ரவுண்ட் போட்டு இன்னொரு அவுட் விளையாடுவோம் இல்லையா, அந்த கேம் விளையாண்டுட்டு இருக்கும் போது இவ போய் வேடிக்கை பார்க்க, நீ எங்க கூட விளையாட வரியா அப்படின்னு அவளையும் கூட்டிட்டு விளையாடுறாங்க. அந்த சமயத்துல கிணத்துக்கு பக்கத்துல இன்னொரு பொண்ணு நின்னு கிணத்தையே விரிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த மூடி லைட்டா ஓபன் ஆயிருக்குங்க. அதுக்குள்ள எட்டி பாப்பா. அதுக்குள்ள ஏதோ தெரியும். அப்படியே பயந்து போனவ பொறுமையா பின்னாடி நகருவா. பின்னாடி அவங்க அம்மாவான பிசா நின்னுட்டு இருக்க, கிரீக்கி உனக்கு இதான் வேலையா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உங்க குழந்தைகள் விளையாடுறாங்கல்ல அவங்க கூட போய் விளையாடு, இந்த மாதிரி கிணத்தை எட்டி பாக்குறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கிணத்தை மூடிட்டு அவளை கூட்டிட்டு போயிடுறாங்க. பெயினிங்கும் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனோட ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அவனோட வேலை என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இங்க இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சோ அங்க இருக்க போட்டோஸ் எல்லாம் எடுத்து அழகா பிட் பண்ணி வச்சிட்டு இருக்கான். அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்க ஒவ்வொரு ரூமோட பிக்சரும் இருக்குங்க. பட் ஒரே ஒரு ரூமோட பிக்சர் மட்டும் மிஸ் ஆகுது. அதுதான் அந்த பெட்ரூமோட பிக்சர்.
இருந்துச்சோ அதையும் அவன் நோட் பண்ணி வச்சுக்கிறான். அந்த இடத்துல ஒரு சின்னதா மியூசிக் பாக்ஸ் இருக்கு, அதை எடுத்து வச்சுக்கிறான். அடுத்து எல்லாரும் டின்னர் சாப்பிடும் போது ஒரு பலூன் மட்டும் பறந்துட்டு இருக்குங்க. அது கிரீக்கி கவனிக்கிறா. அது அவங்க அம்மா பார்த்துட்டு, என்னடி எனி டைம் வெளியிலே பாத்துட்டு இருக்க, அங்க என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல, சரியா, நீ நிம்மதியா சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவகிட்ட சொல்லும் போது இந்த 2 பசங்களும், அம்மா நாங்க கிரீக்கி கூட தூங்கல, கிரீக்கி பேய் அது இதுன்னு சொல்றா அப்படின்னு சொன்ன உடனே இப்படி எல்லாம் பேசக்கூடாது, சாரி கேளுங்க அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, சாரி லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க அந்த இடத்துக்கு வரான். இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கிரீக்கியோ சோகமா இருக்கிறத நீங்க கவனிச்சவன் அவன் கையில இருக்க மியூசிக் பாக்ஸ் அவகிட்ட கொடுக்குறான். இவளோ சாப்பிடும் போது கூட ஜன்னலுக்கு வெளியில பாக்குறா. அவங்க ஒரு உருவம் தெரியுது அவளுக்கு. மத்தவங்க கண்ணுக்கு அது தெரியுதோ இல்லையோ, இவன் மட்டும் நல்லா பாத்துட்டே இருக்கான். அடுத்து எல்லாரையும் தூங்க வைக்கும் போது அவங்க அம்மாவான ரிசாங் வந்து, இங்க பாரு, எதுக்கும் பயப்படாத, இங்க நிறைய பேர் இருக்கும், நான் இருக்கேன், டாக்டர் ஆண்டி இருக்காங்க, டாக்டர் ஆண்டியோட பொண்ணு இருக்காங்க, ரிசாங் அங்கிள் இருக்கா, பயப்படாம தூங்குன்னு அவகிட்ட சொல்ல, இவளோ அவங்க அம்மா கிட்ட, சரிங்கம்மா நான் பத்திரமா தூங்குறேன், ஆனா யாராவது ஸ்டேஞ்சஸ் வந்து கதவை தட்டினாங்கன்னா திறக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்ல அவங்களும் கிளம்பிடுறாங்க. இவளும் அந்த மியூசிக் பாக்ஸ் எடுத்து கையில வச்சிட்டு இருக்கா. திரும்பவும் அவளுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியலங்க. எழுந்தவ டக்குன்னு அந்த கிணத்தை போய் பாக்குறா. அந்த கிணத்துக்கிட்ட அந்த உருவத்தை காணும். பயந்து போனவ திரும்பவும் வந்து படுத்துக்கிறா. அதே சமயத்துல இவங்க அம்மா இவளை தூங்க வச்சுட்டு கீழே போனாங்க இல்லையா, அவங்க பாட்டுல போயிட்டு இருப்பாங்க. கிச்சனை கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. ஏதோ ஒரு சந்தேகத்துல திரும்பவும் வந்து பாக்குறாங்க, தண்ணி ஊத்திட்டு இருக்கு. பசங்க எல்லாம் இப்படிதான், தண்ணியை திறந்து விட்டா மூடுறதே இல்ல அப்படின்ட்டு கீழே வழிஞ்சிருக்க தண்ணியை துணியை போட்டு தொடச்சிட்டு இருக்காங்க. சிங்க்ல இருக்க அடைப்புகளையும் எடுத்து விட்டுட்டாங்க. தண்ணியை இப்ப கிளியர் பண்ணிட்டு இருக்கும் போது ஜன்னல் கிட்ட கேஸ் பலூன் பறந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. திரும்பவும் தரையில இருக்க தண்ணியை தொடச்சிட்டு சிங்க்ல பொழிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல புகையா போகுமா அப்போன்னு பார்த்து திடீர்னு கதவை யாரோ படப்படன்னு தட்டுற மாதிரி இருக்கு. இவங்களும் கண்டுக்கல. திரும்பவும் தட்டுற மாதிரி கேட்க பொறுமையா போய் யாருதுன்னு கேக்குறாங்க. யாருமே குரல் கொடுக்காததுனால கதவை திறக்கிறாங்க. வெளியில பாத்தீங்கன்னா கேஸ் பலூன் அப்படியே பறந்துட்டு இருக்கு. சரின்னு அந்த கேஸ் பலூனை எடுத்துட்டு வந்து வீட்டுல இருக்க டிவில கட்டி வச்சுட்டு அவங்க பாட்டுல வேலையை பார்க்கலான்னு போனா திடீர்னு டிவி ஆன் ஆகுமா. டிவில என்ன ஓடிட்டு இருக்குன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி இந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்த குழந்தைகள் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்களோட கேசட் தான் பிளே ஆயிட்டு இருக்கு. குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு அவங்க திடீர்னு பேசுற மாதிரி இருக்கு. நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, நான் இந்த பழியை ஏத்துக்கணுமா அப்படின்னு கேட்க அந்த கேசட்டும் அதே இடத்துல முடிஞ்சிருதுங்க. பட் பின்னாடியில இருந்து ஜன்னல் வழியா காத்தடிக்க இவங்களும் பொறுமையா ஜன்னல் கிட்ட போய் நிக்கிறாங்க. ஜன்னல் ஸ்கிரீன் பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. திடீர்னு அந்த ஜன்னல் ஸ்கிரீன் அப்படியே தூக்கிக்கிட்டு இவங்க கிட்ட வந்து நிக்க, அந்த உருவம் ஒண்ணு நின்னுச்சுன்னா தள்ளிட்டு வந்து நிக்கும் இல்லையா, அதே மாதிரி தள்ளிட்டு வந்து நிக்க உங்களுக்கு ஒண்ணுமே புரியல, பயந்து போய் நிக்கிறாங்க. அந்த ஸ்கிரீனும் உங்க கழுத்தை கட்டி அப்படியே புடிச்சு இழுத்து ஜன்னலுக்கு வெளியில தூக்கி விசிறி அடிக்க அவங்களும் வீட்டை விட்டு வெளியில போய் விழுந்துடுறாங்க. மூஞ்சி முகரெல்லாம் கிழிச்சு தட்டு தடுமாறி எழுந்து நிக்கிறாங்க. திரும்பவும் அந்த ஜன்னல் கிட்ட நிக்கும் போது கழுத்தை புடிச்சு ஏதோ ஒண்ணு அப்படியே அவங்களுக்கு தூக்குதுங்க. அவங்களால தாங்க முடியல. அந்த இடத்துல பறந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல என்னோட பேரை சொல்லி கூப்பிடு, ரீட்ரைன்னு சொல்லு அப்படின்னு ஒரு குரல் கேட்க இவங்களும் அந்த பேரை சொல்ல திடீர்னு உங்க கண்ணு பாத்தீங்கன்னா வெள்ளையாக தபால்னு கீழே போடுமா. அவ்வளவுதான். இந்த சத்தம் கேட்டு பொண்ணும் எழுந்துக்கிறா. மாடியில இருக்க பொண்ணும் எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த குழந்தைகள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த ரூமோட கதவு வேற திறக்குது. இவளுக்கு பயம் வந்து அந்த மியூசிக் பாக்ஸ் பெயிண்டிங் கொடுத்தா இல்லையா, அதை எடுத்து அவங்க பிளே பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படியே பொறுமையா நடந்து போய் கீழே பாக்குறா. அந்த பலூன் பறந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு டிவி பக்கத்துல நின்றுட்டு இருக்கும் போது திடீர்னு டிவி ஓட ஆரம்பிக்குமா. அதுல பழைய குழந்தைகள், அதை இறந்த குழந்தைகளோட கேசட் ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு நிழல் உருவமும் அவளுக்கு தெரியுது. அதை அவளால பார்க்க முடியல என்ன ஏதுன்னு. பொறுமையா நடந்து போய் பார்த்தா இவங்க அம்மா வெள்ளை கலர் கண்ணோட கொடூரமா நின்னுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பார்த்தாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. டிவில பிள்ளைங்களும் இன் அண்ட் அவுட் கேம் விளையாடலாம் வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. எல்லாமே இந்த குழந்தையும் பாக்குறாங்க. அதே சமயத்துல இன் அண்ட் அவுட் விளையாடவா அப்படின்னு அவங்க அம்மா வெள்ளை கலர் கண்ணோட இவகிட்ட சொல்ல இவ்வளவுதான் மிரண்டு போறா. பக்கத்துல இருக்க பலூன்ல விளையாடவா அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கு. அதை பார்த்து இன்னும் கதறி அந்த இடத்த விட்டு ஓட விசி அவங்க பயங்கர ஓரமான முகத்தோட இவ்வளவு அப்படியே பொறுமையா நடந்தே துரத்துறாங்க. வீட்டுல இருக்க லைட் எல்லாம் பிளிக்கர் ஆகுது. இவளால என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னொரு கதவை அடிச்சு உடைச்சு துரத்து உள்ள போகலாம் ட்ரை பண்றா, முடியல. அப்படியே பயந்து போய் நின்னுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க அம்மா நெருங்குற மாதிரி இருக்கு. லைட் எல்லாம் கண்ட மேனிக்கு அணைஞ்சு எரிய ஆரம்பிக்குது. இவ்வளவு தைரியத்தோட அப்படியே நின்னுட்டு இருக்கா. சரின்னு 2 அடி எடுத்து வச்சு முன்னாடி நடந்து போவா. இவ்வளவுதான் அவங்க அம்மா அப்படியே பரபரன்னு ஓடி வந்து ஒண்ணுன்னு கூட பார்க்காம குழந்தையோட கழுத்தை புடிச்சு அப்படியே தூக்கிட்டு என்னோட பேரை சொல்லு, ரீட்ரைன் சொல்லு அப்படின்னு சொல்ல அவளும் ரீட்ரைன் சொல்றா. திடீர்னு அவளோட கண்ணும் வெள்ளையா மாறுது. அவ்வளவுதாங்க. மறுநாளும் விடிஞ்சு போயிடுது. அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. பிஸியாங்க உட்காந்து துணி துவைச்சிட்டு இருக்கா. அந்த ஆர்ஃபனேஜோட புது டாக்டரான டாலி தூங்கி எழுந்து வந்து என்ன கிச்சன் இப்படி கிடக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறா. சின்ன காய்கறிகள் எல்லாம் செதறி கிடக்கு. என்ன ஏதுன்னே தெரியல. இவ வேற மர்மமான முறையில உட்காந்து துணி துவைச்சிட்டு இருக்காளே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்க, பார்த்தா தெரியல, நான் துணி துவைச்சிட்டு இருக்கேன், என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுவியா, உனக்கு மரியாதைன்னா என்னன்னு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா திட்டிட்டே இருக்கான். இதுல இருக்க துணி எல்லாம் கொண்டு போய் காயவை அப்படின்னு ஓமா சொன்னோன்னு சரி அப்படின்ட்டு இவங்களும் துணி எடுக்கிறதுக்கு போறான். அந்த சமயத்துல அவளோட தலையை புடிச்சு தண்ணிக்குள்ள அமுக்குவாளா. இவ உயிருக்கு திணறிட்டு இருக்கா. பட் உண்மையான ரீசன் என்ன, பிஸி
பிஸியாங் பக்கத்திலே கிடையாது. டார்லிங் மட்டும் தண்ணிக்குள்ள தத்தளிச்சிட்டு இருக்கா. எப்படியும் அதுல இருந்து மீண்டு வந்தவ திரும்பி பார்த்தா அவ கிச்சன் கிட்ட நின்னுட்டு ஏதோ சமைச்சிட்டு இருக்கா. இவ பொறுமையா எழுந்து வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு டார்லிங் பிஸியாங்க பார்த்து கேட்ட உடனே டக்குன்னு பிஸியாங்கோ டார்லிங்கோட தலைய புடிச்சு சமைக்கிற பாத்திரத்துல அமைக்க போவாளா. நல்ல வேலையா அந்த இடத்துக்கு பெயினிங் வந்துடுறான். ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்கும் பாருங்க. கத்தி எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி எவ்வளவோ தடுக்க நினைச்சாலும் பிஸியாங்க தடுக்கவே முடியல. அவ கத்தியால குத்துறதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பிஸின்னு சொல்லிட்டு அவளை புடிச்சு எப்படியோ தரையில வச்சு கண்ட்ரோல் பண்ணி ஒரு வழியா அவ மயக்க நிலைமைக்கு போயிடுறா. இதெல்லாம் பார்த்துட்டு டார்லிங்க்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த சீன்ல இத கேட்டுட்டு அங்கிளும் வராரு. அவர் வரும்போது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எல்லாம் எடுத்துட்டு வந்த உடனே இவங்க தான் டாக்டர் ஆச்சு. டக்குன்னு அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பாக்குறாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. இவ ஜுரத்துல அன்கான்சியஸ் நிலைமையில பெட்ல படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அங்கிளும் வந்து இதை பார்த்துட்டு என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே ஒன்னும் ஆல அங்கிள், கையில லேசா அடி. சரி பத்திரமா பாத்துக்கோ, இந்த வீட்டையும் பத்திரமா பாத்துக்கோ, டார்லிங் டீச்சர் எல்லாரையுமே பத்திரமா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. போகும்போது பசங்கள்ட்டையும் பை சொல்லிட்டு போனோன்னு குழந்தைங்களும் பொறுமையா என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பாக்குறதுக்காக உள்ள வந்து பாக்க அந்த ரெண்டு பையனும் நிக்கியும் வந்து பாக்குறா. பட் நிக்கியோட கண்ணுக்கு மட்டும் பிசாங் எழுந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த ரெண்டு பசங்களுக்கும் ஒன்னும் புரியல. குடுக்குடுன்னு ஓடியும் போயிடுறாவ. அன்னைக்கு நைட் எல்லாரும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. கிரீக்கிக்கு ஃபீவரா இருக்க மாதிரி இருக்கு. அதனால டார்லிங் அவளை தொட்டு பார்த்துட்டு சரி அவ தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு கிளம்பும் போது திடீர்னு பார்த்தா கிரீக் எழுந்து உட்காந்துட்டு இருக்கான். டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மாத்திரை போட்டுக்கலாம் சரியா அப்படின்னு அவகிட்ட சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இவ்வளோ ஜன்னல்ல திறந்து திரும்பவும் அந்த கிணத்துக்கிட்டே பாக்குறது. இந்த தடவையும் அந்த இடத்துல எதுவும் இல்லைங்க. ஆனா லைட் மட்டும் அணைஞ்சு எரியுது. இவளும் பொறுமையா அந்த ரூம் விட்டு போயிடுறான். போனதுக்கு அப்புறமும் லைட் அணைஞ்சு எரியுது. அப்பதாங்க நமக்கே காட்டுறாங்க கிரீக்கி படுத்துட்டு இருந்தா இல்லையா, அவ பெட்டுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு உருவம் நிக்குது. மறுநாள் ட்ரைனிங் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அங்கிளும் வராரு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரலையா அப்படின்னு கேட்டோன்னா கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு இவனோட எல்லா ஆராய்ச்சிகளையும் அங்கிள் பாக்குறாரு. அந்த சமயத்துல அந்த டீச்சர் ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க கூட வச்சானி இன்னொரு டீச்சரும் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட புகைப்படமும் இருக்கு. அதை எடுத்து பின் பண்ணி வைக்கிறாரு. சோ இதெல்லாம் பார்த்துட்டு ஏன்டா இதெல்லாம் திரும்ப நோண்டிக்கிட்டு, இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. இப்ப வந்தீங்க இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு திரும்பவும் ஆசிரமம் ஆரம்பிச்சிருக்கீங்க, அப்படியே எடுத்துட்டு போக வேண்டியது. இதெல்லாம் எதுக்கு திரும்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அப்படின்னு கேட்டோம்னா இல்ல 7 குழந்தைகளை கொண்டிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும். உனக்கு தெரியாதுரா, இதுல அந்த டீச்சர் கொண்டாங்க இல்லையா, அவங்களோட குழந்தையும் சேர்த்து கொண்டு இருக்காங்க. அதுக்காக அவங்களை அரெஸ்ட் பண்ணி தண்டனையும் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொன்னோன்னே இல்ல அவங்க கூட வச்சான்னு ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்கள பத்தின தகவல் இங்க கொஞ்சம் தான் இருக்கு, முக்காவாசி இன்ஃபர்மேஷன் அவங்கள பத்தினது இல்லவே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே நீ வேற ஏதோ ஆராய்ச்சி கிரேச்சின்னு பேசிட்டு இருக்க, எனக்கு இதுக்கு டைம் இல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்கிள் கிளம்பிடுறாரு. இன்னைக்கு நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது டார்லிங் மட்டும் மாடியில இருந்து கீழே பாக்குறான். அப்போ அந்த கிணத்து கிட்ட யாரோ ஒருத்தவங்க பலூனை வச்சுட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அப்படியே பயந்தபடி அதே இடத்துல நின்றுட்டு இருக்கும் போது டக்குனு கிரீக்கியோ எதையாவது பாத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு திடீர்னு கேட்டோன்னே இவளுக்கு இன்னும் பயம். கிரீக்கியையும் பாக்குறா வெளியிலயும் பாக்குறா டார்லிங். திடீர்னு பார்த்தா வெளியில இருந்த உருவத்தை காணும். நான் எதையும் பாக்கல அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு பொறுமையா அந்த இடத்த விட்டு கடகடன் போயிடுறா. பட் கிரீக்கியோ டக்குன்னு போர்வை இழுத்து மூஞ்சி மூடிட்டு தூங்கிடுறா. இந்த பக்கம் டார்லிங் உடம்பு முடியாம இருக்க பிசாங்க பாக்க போறாங்க. அவங்களோ படுத்த படுக்கையில இருக்கும் போது ஒரு சின்ன டார்ச் லைட் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது முகத்துக்கிட்ட என்னமோ ஓடுற மாதிரி இருக்குங்க. இந்த மம்மிஸ் படத்துல எல்லாம் ஒரு பூச்சி உடம்புக்குள்ள நுழைஞ்சு ஓடுமே அதே மாதிரி ஓட இவங்களும் முகத்துல என்னமோ ஓடுன மாதிரி இருக்குன்னு செக் பண்ணி பாக்குறா. கண்ணை ஓபன் பண்ணி பார்க்கும்போது திடீர்னு கண்ணு இவளை பாக்குமா, அவ்வளவுதான் தூக்கி வாரி போட்டுருது. திரும்பவும் அவளை செக் பண்ணி பார்க்க பிசாங்கோ டக்குன்னு எழுந்து பெட்ல உட்காந்தவ ஆடாம சேமா இருக்கா. அதை பார்த்துட்டு டார்லிங்க்கு பயங்கர பயம். அவ்வளவுதாங்க அப்படியே எகிரி குதிச்சு இவளை போட்டு அடின்னு அடிக்க இவளும் அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணி மல்யுத்தம் பண்றா. நல்ல வேலையா இந்த சத்தத்தை கேட்டு ட்ரெயினிங்கும் அந்த இடத்துக்கு வந்து அவளை காப்பாத்திடுறான். இருந்தாலும் வீடெல்லாம் பயங்கர சத்தம், மியூசிக் தானா வாசிக்குது, காத்து பயங்கரமா அடிச்சு திரைசீல எல்லாம் ஆட ஆரம்பிக்குது. பிசாங்கோ டக்குன்னு அந்த இடத்துல பறந்தா எப்படி இருக்கும் அப்படி பறந்துகிட்டு பயங்கரமா திட்டுறா, சாபெல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. அதே சமயத்துல பக்கத்துல இருந்த கபோர்டு இவங்க ரெண்டு பேர் மேலே விழுந்துருது, அப்படியே நசுக்கிடுது. பிசாங்கோ தரையில அப்படியே கீழே விழுந்து இவங்களை பார்த்து இங்க இருந்து ஓடிடுங்க எனக்கு என்னவோ நடக்குது அப்படின்னு சொல்ல திடீர்னு அவளுக்குள்ள இருந்த பேய் போயிடும் போல இருக்கு. அவளை அப்படியே தரன்னு அந்த பேய் இழுத்துட்டு போகுது. திரும்பவும் இவங்க கபோர்டை எடுத்து போட்டுட்டு ஓடலான்னு பார்த்தா மியூசிக் டீச்சர் பேயா வந்து மியூசிக் வாசிக்க பிசாங்க அப்படியே புடிச்சு அந்த இடத்துல பறக்க வைக்கிறாங்க. திடீர்னு கீழே போடுறாங்க. திரும்பவும் மாடிக்கு அவளோட டெட் பாடி மாதிரி அப்படியே பறந்து போயிட்டு இருக்கு. மேல இருக்க குழந்தைகள்ட்ட கத்திய வச்சு குத்துற மாதிரி மிரட்ட இவங்களும் கிட்டக்கு போய் ஒண்ணும் தெரியாம அப்படி நின்னுட்டு இருக்காங்க. எல்லா குழந்தைகளும் தூக்கத்துல இருந்து எழுந்து வருதுகள். ஒரு பையனை மட்டும் புடிச்சுக்கிட்டு குத்த போறாங்க கத்தி வச்சுக்கிட்டு. அப்படியே பின்னாடி போனவங்க மாடியோட பால்கனியை ரீச் பண்ணிடுறாங்க. இவங்க எல்லாரும் குழந்தைகளை தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குழந்தையும் அம்மா அம்மா அம்மான்னு கதறுது. டக்குன்னு அந்த குழந்தைய விட்டுட்டு கையில இருந்த கூர்மையான பொருளை கீழே போட்டுட்டு என்னோட குழந்தைகளை நான் கொல்ல மாட்டேன், அவங்கள ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே பால்கனி பக்கத்துல பின்னாடி நகர்ந்து போய் நான் உங்களை எல்லாரையுமே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒரு கை உங்களோட கழுத்தை பிடிச்சு அப்படியே தூக்கும் பாருங்க. உங்க அந்த இடத்துல அப்படியே மிதந்துகிட்டு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும் போது அப்படியே தூக்கி வீசிடுதுங்க.
பாருங்க அவ்வளவுதான், மாடியில இருந்து நடு ஹால்ல விழுந்து அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. குழந்தைங்க எல்லாம் கதறி கதறி அழுதுங்க. மறுநாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆம்புலன்ஸ் ஜீப் வந்து அவங்களை எடுத்துட்டு போயிடுது. குழந்தைங்க எல்லாம் அழறாங்க. அழாதீங்க, நாங்க இருக்கோம்ல அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க. வீக்லியோ இதெல்லாம் பார்த்துட்டு போர்வை பொத்திட்டு அவ பாட்டுல தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு பிசாங் அவகிட்ட போய் உட்காந்து பேசுறதுக்காக போறான். டார்லிங்கும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவ படுத்த படுக்கையா அப்படியே கடந்துட்டு இருக்கா. நம்மெல்லாம் நெருப்பா கொதிக்குது, என்னால நீங்க பாக்காததெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டே இருக்க, நீ என்னத்தை பார்க்க விரும்புறேன், நான் எங்க அம்மாவை பார்க்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கிரீக்லி அழுகிறா. அதே மாதிரி கீழே இருக்க பசங்களும் எங்க அம்மா எங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, நிக்கியோ ஏன் அந்த ஆண்டியை நீங்க அம்மான்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, எங்களுக்கு அம்மா கிடையாது அப்பா கிடையாது, நாங்க அவங்களதான் அம்மான்னு கூப்பிட்டு வளர்ந்தோம், அதனாலதான் அப்படின்னு சொல்ல, திடீர்னு ஒரு பலூன் பறந்து போற மாதிரி இருக்கு. அதை போய் பிடிக்கலான்ட்டு நிக்கி பக்கத்துல ஒரு பில்டிங் மாதிரி இருக்குங்க, அதுல படி இருக்கு, அதுல ஏறி அந்த பலூனை பிடிக்க போக அந்த பில்டிங்க்கு நடுவுல ஒரு ஓட்டை இருக்குமா, அது தெரியாம அவ அந்த பில்டிங் குள்ள விழுந்துடுறா. உள்ள பாத்தீங்கன்னா தேளு மரக்கிளைகள் இதெல்லாம் கிடக்கு. அன்கான்சியஸா கிடக்குற அவள குட்டி பசங்க 2 பேரும் அந்த பில்டிங் மேல ஏறி அவளுக்கு என்ன ஆச்சுன்னு எட்டி பாக்குறாங்க. அவளோ கீழே விழுந்து கடந்தவ கண்ணாடி எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னோன்னு, பயப்படாம இரு, நான் போய் யாரையாவது ஹெல்ப் கூட்டு வரேன்னு 2 பேரும் ஓடிடுறாங்க. இவளும் அந்த ரூம்ல தனித்தனியா இருக்கும்போது தட்டு மாதிரி எழுந்து பாக்குறான். அங்க ஒரு ட்ரெஸ் இருக்கு. செவுத்துல ஒரு ட்ரெஸ் அப்படியே பின் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒண்ணுத்தையா பாத்துக்கிட்டு இந்த இடத்துல யாரோ வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றா. இந்த இடம் எது, இதுக்காக இந்த இடம் இவ்வளவு தனிமையா இருக்கு, இவ்வளவு புக்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ஒரு பலூன் இருக்கு. பலூனுக்கு பின்னாடி ஒரு ட்ரெஸ் இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸ ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க. எதுக்காக இப்படி ஆணி அடிச்சு வச்சிருக்காங்கன்னு இவருக்கு ஒண்ணுமே புரியல. அதை பார்த்துட்டு பயந்து போனவ பலூனை மட்டும் கையில பிடிச்சிட்டு இருக்கா. பல விதமான சத்தம் கேக்குது. பொறுமையா அங்க ஒரு படி இருக்குங்க, அதுல ஏறி வெளியில போகலான்னு பாக்குறான். திடீர்னு அந்த ட்ரெஸ் ஆணி அடிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அது மட்டும் படப்படன்னு ஆடுது. அப்ப அந்த பலூன் வெடிச்சு செதறும் பாருங்க. அவன் முகமெல்லாம் அப்படியே ரத்தம். அந்த ரத்தத்தை பார்த்துட்டு பயங்கரமா பயப்படுறான். அங்க இருந்து ஓட ட்ரை பண்ணும்போது நல்ல வேலையா பிசாங்க அந்த இடத்துக்கு வந்துடுறான். டாக்டர் டாலியா மற்ற பசங்க எல்லாரும் வந்துடுறாங்க. அந்த இடத்துல ரத்தம் எதுவுமே இல்ல. பயங்கரமா பயந்து போனவ அழுதுட்டு இருக்கும்போது இவன் தேத்தி விடுறான். அப்ப அவனும் அந்த ட்ரெஸ்ஸ பாக்குறான். இவன் மேல இருந்து கயிறை போட்டு இறங்கி வந்திருப்பான் போல இருக்கு. சோ கதவை திறந்துட்டு இப்ப டாலியாங்க வராங்க. அந்த டார்ச் அடிச்சு இந்த ரூம் முழுக்க பாக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸையும் அவன் நோட் பண்றான். பொறுமையா அந்த ட்ரெஸ் கிட்ட அவ போகும்போது பிசாங்க அவங்க இருக்க கேசட் எல்லாம் பாக்குறான். சோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறான். அடுத்து குழந்தைய அங்க இருந்து தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடி டாலியாவோட கால்ல ஆணி தென்படுது. அதை எடுத்து பாக்குறான். அந்த ட்ரெஸ்ல அடிச்ச ஆணி கீழே கிடக்கே அப்படின்னு பார்த்தவ, இங்க ஏதோ ஒரு சடங்கு நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த கேசட் போட்டு பார்த்தா தெரியும் அப்படின்ட்டு இவங்களும் வந்துடுறாங்க. அதே மாதிரி ரீக்லி தனியா படுத்து தூங்கிட்டு இருந்தா இல்லைங்களா, அவளுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு எழ அந்த இடத்துல பலூன் பறந்துட்டு இருக்கு. அந்த பலூன் கிட்ட ஒரு சின்ன நோட்டீஸ் இருக்கு, என்கிட்ட இல்லாதது எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. அந்த பிட்டு பேப்பர் எடுத்துக்கிறான். அப்படியே போக போக இன்னொரு பலூன் இருக்கு. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் வந்தவங்க ஒவ்வொரு விசிடியா போட்டு பாக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணுக்கு மந்திரம் ஓட்டுற மாதிரி இருக்கு. அதாவது இந்த 7 குழந்தைங்க இருந்தாங்க இல்லையா, டீச்சரை எரிச்சே கொண்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் மீதம் இருந்த ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவளோட பேர் சோனிட்டா. அந்த சோனிட்டாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு. சோ அது டீச்சரோட கர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி டீச்சரோட ட்ரெஸ்ஸை வச்சு இவளுக்கு மந்திரம் எல்லாம் பண்ணி அதுக்கு ஆணி அடிச்சிருக்காங்க. சோ அத அடுத்த ரெக்கார்ட்லயும் அவ கன்ஃபெஷனா சொல்றா. இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, சோனிட்டா தன்னோட உயிரை தானே எடுத்துக்கிட்டா அந்த டீச்சரோட கர்ஸ் போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவளை தனியா விட்டுருக்காங்க. சோ அவளுக்கு பைத்தியம் பிடிச்சு ஒரு மாதிரி ஆயிருக்கா. அதே மாதிரி அடுத்த சீட் எடுத்து போட்டு பார்க்கும்போது அதுல என்ன இருக்குன்னா, அவளை தன்னையே காயப்படுத்திருக்கா. தன்னோட வாயை கட் பண்ணிருக்கா. ஆப்போசிட்ல இருந்து யாரோ ஒருத்தவங்கள கத்தியால குத்தி டார்ச்சர் பண்ணிருக்கா. இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. சோ இந்த பக்கம் கிரீக்லிய காட்டுறாங்க. அவளோ பலூன் எடுத்துட்டு போனா இல்லையா, வெளியில நிறைய பலூன் கட்டி இருக்கு. இந்த பலூன்ல சீட் இருக்கும். அந்த பலூன் கிட்ட அதுல என்ன சீட் இருக்குன்னு எடுத்து பார்த்தா, உனக்கு என்கிட்ட இல்லாதது நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்க. வரிசையா பலூன் இருக்குங்க. அதுல 2-3 பலூன்ல ரெட் கலர் லைட் திடீர்னு எரியுது. அதை பார்த்துட்டு ஒன்னும் புரியாதவ ஒரே ஒரு பலூன் மட்டும் எடுத்துக்கிட்டு தைரியமா அப்படியே வெளியில வந்து கீழே இறங்கி வராங்க. இந்த பக்கம் வீடியோ கேசட்லயே கொடூரமான விஷயம் எல்லாம் நடக்குது. என்னன்னா, என்னோட கண்ணை கொடு அப்படின்னு யாரோ கேட்க, அந்த குழந்தையும் தன்னோட கண்ணை புண்படுத்திட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு மனுஷன் வந்து அந்த பொண்ணோட கண்ணை அப்படியே நோண்டி எடுக்கிற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் கிரீக்லயும் பலூனையும் அந்த சீட்டையும் கையில வச்சுக்கிட்டு பொறுமையா நடந்து போறான். ஏதோ அது வழி காட்டுற மாதிரி நிறைய பலூன்ல அப்படியே லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. இவளும் அதை தொடர்ந்து போகும்போது அந்த ஒரு வீடு தனியா இருந்துச்சு இல்லைங்களா, ரவுண்ட் வீடு, அந்த வீட்டுக்குள்ள போறா. படியில இருந்து கீழே இறங்கி பார்த்தா ஒரே ஒரு பலூன். அதுக்கு பின்னாடி மியூசிக் டீச்சரோட உருவம் பேயா நின்னுட்டு இருக்கு. இந்த சமயத்துல அந்த பில்டிங் முழுக்க ஒரே பலூனா பறந்து ஒன்னா வெடிக்குது. திரும்பவும் படி, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியும், திரும்பவும் படி அப்படின்னு. என்கிட்ட இல்லாதது எனக்கு வேணும், பட் அது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, திரும்பவும் அதை படிச்சுட்டு எனக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது. அவங்க கிட்ட இல்லாதது என்ன, கண்ணுதான். அந்த கண்ணை அவங்க கேக்குறாங்க. சோ அதை படிச்சுட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கும் போது அந்த டீச்சரோட ஆவி அப்படியே அவளை புடிச்சு கழுத்து புடிச்சு நெரிக்க, இப்ப வீச்சுன்னு கத்த. இவங்க 2 பேரும் வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு ரீக்கியோட சத்தம் கேக்குதுன்னு குடுக்குடுன்னு வெளியில வந்து பாக்குறாங்க. அந்த பில்டிங்ல இருந்தா சத்தம் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சு
பிடிச்சிட்டு அங்கேயே ஓடி வராங்க. அங்க உள்ள வந்து பார்த்தா கிரீக்லி அந்த ட்ரெஸ்ஸையே பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கா. உன்னை யாரு ஹர்ட் பண்ணது அப்படின்னு இவங்க கேட்க, அவங்களும் இந்த ரூம்குள்ளதான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இவங்களும் அந்த ரூம் முழுக்க டார்ச் அடிச்சு பாக்குறாங்க. இந்த ட்ரெஸ் தவிர வேற எதுவும் கண்ணுக்கு தெரியல. திடீர்னு பார்த்தா கிரீக்லி அந்த படிகளுக்கு அடியில போயிட்ட மாதிரி இருக்கு. டார்லிங்கும் அவளை தேடி தேடி அவளை கிட்டக்க நெருங்கி போய் பிடிக்க போகும்போது திடீர்னு தொங்கிட்டு இருந்த அந்த ஷர்ட் இருக்குல்லையே, ஆணி அடிக்கப்பட்ட ஷர்ட், அதோட கைகள் மட்டும் மூவ் ஆகுது. ஒரு சவுண்ட் கேட்டோன்னு இவங்களும் திரும்பி பாக்குறாங்க. சோ திரும்பவும் கிரீக்லியை தேட போக கிரீக்லியோ அவங்கள புடிச்சு பலவந்தப்படுத்தி பயங்கரமா தாக்குறா. ஒரு சுத்தியில எடுத்து அடி அடின்னு அடிக்க போக எப்படியோ பெயினிங்கும் அவளை தடுக்க பார்க்க ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. சும்மா பறந்து பறந்து விசிறி அடிக்கிறா. அதே சமயத்துல அந்த ஷர்ட்ல குத்திருந்த ஆணி எல்லாம் திரும்பவும் இவ அடிக்க பார்க்க ஒரு பக்கம் பிசாங்கோ அவளை அமுக்கி புடிச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல கிரீக்கியும் நார்மல் ஆயிடுறா. கிரீக்லியும் உனக்கு என்னாச்சுன்னு அவளை கேட்க அவளுக்கும் ஒன்னும் புரியல, கையெல்லாம் வலிக்குது. சரின்னு அடுத்த சீன்ல அவளுக்கு உடம்பு முடியாம இருக்கிறதுனால பெட்ல போட்டு வச்சிருக்காங்க. பயங்கரமான ஃபீவர். அந்த சமயத்துல பிசாங்கோ சில பொருட்கள் எடுத்துக்கிட்டு மேல வராங்க. பழைய ஃபைல்ஸ் மாதிரி இருக்கு. சோ அதை வச்சு செக் பண்ணி பார்த்தா என்ன ரீசன்ங்கிறது புரியும். இங்க கிரீக்லிய தனியா விட்டுட்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம கிரீக்லிய காட்டுறாங்க. இந்த மம்மிஸ் படத்துல அந்த பூச்சி எப்படி ஊருமோ அதே மாதிரி அவன் முகமெல்லாம் உடம்புக்குள்ள சதக்குள்ள அந்த பூச்சி ஊர்ந்துட்டு இருக்கு. இவனும் எடுத்துட்டு வந்த ஃபைல்ஸ் எல்லாம் பரட்டி பார்த்து அதுல இருந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். இங்க பாரு, இந்த இடத்துல மியூசிக் டீச்சரோட இன்னொருத்தவங்களும் தங்கி இருந்திருக்காங்க. அவங்களோட பேர் வச்சா அவங்களோட டீடைல்ஸ் மட்டும் மிஸ் ஆகுது. இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல ஒரு குழந்தையா இருந்தா இல்லையா ஒரு பொண்ணு, அவ இப்ப பெரியவங்களா இருப்பாங்க. கண்டிப்பா அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்க டீடைல்ஸ் வாங்கணும்னா நமக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்ட்ரி புக் எடுத்து திருப்பி பாக்குறாங்க. இதுலயும் அந்த வச்சாவோட டீடைல்ஸ் மட்டும் இல்ல, கிழிக்கப்பட்டிருக்கு. பட் அதுக்கு மேல அந்த குழந்தை உயிரோட இருந்துச்சு இல்லையா, அதோட டீடைல்ஸ் மட்டும் லைட்டா இருக்கு. அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. சரின்னு கார் எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்த்தா காரும் ஸ்டார்ட் ஆகல. அந்த சமயத்துல அங்கிள் வராரு. இது மாதிரி ஒரு தகவலை தேடி போயிட்டு இருக்கோம். இங்க ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா சோனிட்டா, அவளோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னு நான் கூட்டிட்டு போறேன் வாப்பா அப்படின்னு ஹீரோவா அவன் கூட்டிட்டு போறான். அங்க போனோன்னு இவங்க ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்னு அவங்கள கூப்பிட்டா யாருமே வரல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு கண்ணு தெரியாதவர் அங்க வெளியில வராரு. சோ இந்த பெரிய மேசக்கர் நடந்துச்சு இல்லைங்களா, அதுக்கப்புறம் அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்தவங்களுக்கு மொத்த பேருக்கும் கண்ணு போயிருக்கு. அதுவும் லிட்ரியால தான் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அந்த சமயத்துல சோனிட்டாங்கிற லேடியும் வராங்க. அவங்களுக்கும் கண்ணு தெரியல. அவங்க கிட்ட சில விஷயங்களை கேட்டோன்னா இல்ல நான் சமைக்கணும், சாப்பாடு செய்யறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அவங்க ஏந்து போக அந்த வீட்டுல இருந்த கண்ணு தெரியாத இன்னொருத்தரும் லிட்ரி கொடுத்த சாபத்துல இருந்து விடுதலை கிடைக்கணும்னா நாங்களும் அவங்க எப்படி இருட்டுல வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி வாழணும், அப்பதான் நாங்க உயிரோடு இருப்போம்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு எங்களோட கண்களை நாங்களே எடுத்துக்கிட்டோம். இதுதான் உண்மையான விஷயம். ஆனா அந்த 7 குழந்தைங்க இறந்தாங்க இல்லையா, அதுக்கான உண்மை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னா அந்த 7 குழந்தைங்களை ரிட்ரி கொன்னதா உண்மையா இருந்துச்சுன்னா ரிட்ரி எதுக்கு சாபம் கொடுக்கணும், அந்த மியூசிக் டீச்சர் தான் அவங்களை கொன்னாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் அமைதியா இருக்காரு. இவங்களும் பாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில வந்துடுறாங்க. அந்த சமயத்துல அந்த கண்ணு தெரியாதவரோ டக்குன்னு வந்து ஒரு சின்ன சீட்டை கொடுக்குறாரு. அது போட்டோ மாதிரி இருக்குங்க. அந்த போட்டோ பாக்குறாங்க. அதுல ஒரு லேடியோட உருவம் இருக்கு. அதுவும் அது பிளாக் மேஜிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஊர் மக்களே ரிட்ரிய தப்பா பேசியிருந்தாலும் இந்த போட்டோல இருக்கவங்க மேலதான் எனக்கு சந்தேகம். 1983ல நடந்த சம்பவங்கள் எல்லாமே இந்த ஒரு லேடியால தான் நான் சஸ்பெக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டோ கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க இந்த பக்கம் கிளம்புறாங்க. அதே சமயத்துல ஆர்ஃபனேஜ்ல காட்டுறாங்க. குழந்தைங்க எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கு. 2 பையனும் நிக்கியும் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. டாக்டரும் அதை பார்த்துட்டு கிரீக்கிய பார்க்க போறாங்க. இந்த பக்கம் கிரீக்கிய காட்டுறாங்க. கிரீக்கியோ இந்த காக்கா ஒழிப்பு வந்தா அதுவும் ஃபாஸ்டான காக்கா ஒழிப்புங்க. ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வெட்டி வெட்டி இழுக்குது. முகமெல்லாம் தூக்குது. திரும்பவும் சுயநினைவை எழுந்துடுறா. பிளட் தானாவே மேல ஏறுது பாட்டிலுக்குள்ள. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது டாக்டர் நிக்கிற இடத்துலயோ லைட் பிளிக்கர் ஆகுது. டார்லிங்கும் அதை பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிக்கிறான். ஏதோ ஒண்ணு நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவ டக்குன்னு கிரீக்லிய பார்க்க போறா. கிரீக்லியோ எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. இவளும் கிரீக்லின்னு கூப்பிட்டு பார்க்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லங்க. அங்க இருக்க கட்டில்லாம் தட தட தடன்னு ஆடுது. லைட் எல்லாம் கீழே விழுகுது. பயந்து போனவ அப்படியே கிரீக்லிய பார்த்தா கிரீக்லி பெட் மேல ஏறி நின்னு வீச்சுன்னு கத்த அங்க இருக்க பெட் எல்லாம் பறந்து வந்து டாக்டரை இடிக்குது. டாக்டரோட கால்ல பயங்கரமான அடி. கிரீக்லி மூஞ்சி அப்படியே விகாரமா இருக்கு. இந்த சத்தத்தை கேட்டுட்டு குழந்தைகள் எல்லாம் பயப்பட ஆரம்பிக்குது. படிச்சிட்டு இருந்த குழந்தைகளும் எழுந்து ஒண்ணா போக அந்த இடத்துல நிக்கி மட்டும் பயந்துகிட்டே உட்காந்துட்டு இருக்கா. டேய் இருங்கடா, எனக்கும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எழுந்து வர ட்ரை பண்ண அங்க இருக்க லைட் எல்லாம் பிளிக்கர் ஆகுது. பொறுமையா அவளும் நடந்து வந்துட்டு இருக்கா. சுத்தமா பவர் கட் ஆகுது. லைட்டே இல்லங்க. கண் பார்த்து அந்த ரூம்ல ஒரு உருவம் தெரிய அது கிரீக்லியோட உருவம் மாதிரி தான் இருக்கு. இவளும் கிரீக்லின்னு கூப்பிடுறா. அதுவும் பொறுமையா திரும்பி அப்படியே வியர்டா சிரிக்கும் பாருங்க. அவ்வளவுதான் அப்படியே துரத்திக்கிட்டு வருது. இவ அங்கேருந்து ஓட அதுவும் பட்டு வேகமா துரத்திட்டு வர. நல்ல வேலையா ஒரு ரூம் இருக்கு. அங்க போய் கதவு முடிக்கிறா. வெளியில இருந்து கிரீக்லி அந்த கதவு பிடிச்சு அடின்னு அடிக்க இவ திறக்கவே இல்லைங்க. பட் இவ இந்த ரூம்குள்ள இருக்கா இல்லையா, அந்த ரூம்குள்ள வேற ஏதோ இருக்க மாதிரி இருக்கு. வெளியில பார்த்தா கதவு கீழே பீப் ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த ஹோல்ஸ் வழியா பாக்குறா. ஏதோ ஒரு உருவம் நடந்து போற மாதிரி இருக்கு. சோ கிரீக்லி போயிட்டா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டவ பொறுமையா கதவு கிட்ட போறா. சரி இந்த ரூம்ல இருந்து வேற எப்படியாவது எஸ்கேப் ஆகலான்னு அந்த ரூம்குள்ளே நடந்து போகும்போது அவளோட பின்னாடி ஒரு உருவம் ஓடும் பாருங்க. தூக்கி வாரி போடும். அப்படியே இந்த ரூம்
ரூம் முழுக்க சுத்தி பார்க்கும் போது எப்படி வந்தானே தெரியல கிரீக்லி வேற ஒரு கதை வழியா உள்ள வந்து இவளை புடிச்சு அப்படியே தூக்கி நிக்கி கிட்ட கிரீக்லியோ வேற ஒரு குரல்ல என்னோட பேரு சொல்லு, என்னோட பேரு சொல்லு, ரிட்ரின் என்னோட பேரு சொல்லு அப்படின்னு சொல்ல அவ்வளோ உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இந்த பக்கம் மயக்கம் போட்டு விழுந்த டாக்டரை அந்த 2 பசங்களும் வந்து எழுப்புறானுங்க. டேய் இங்க பாருங்கடா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த ரூம் விட்டு வெளியில வராதீங்க, இங்கே இருங்கன்னு அவங்க 2 பேரையும் பெட்ரூம்லயே வச்சு கதவை சாத்திட்டு இவன் மட்டும் டார்ச் லைட் எடுத்துட்டு ஓடி வந்து நிக்கின்னு தேடிட்டு இருக்கா. நிக்கிய பார்த்தா அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கா, அசைவே இல்ல. அவளை போய் எழுப்பி பார்த்தா பின்னாடி கிரீக்லி பேய் ரூபத்துல நின்றுட்டு இருக்கா. இதெல்லாம் நடக்கிறது அந்த ரூம்ல தாங்க, அந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்க ரூம்ல தான். சோ இப்ப ஃபுல்லா பேயா மாதிரி நிக்கிறது கிரீக்லி தான். நேரா வந்தவ டார்லிங்க புடிச்சு கழுத்து புடிச்சு அப்படியே தூக்க நீ சாகணும் நீ சாகணும் வேற சொல்லிக்கிட்டே இருக்கா. அந்த சமயத்துல டார்லிங் டக்குன்னு புத்தியை யூஸ் பண்ணி டீச்சர் ரிட்லி நிறுத்துங்க, நீங்க இந்த கொலைக்கு காரணம் இல்ல எங்களுக்கு தெரியும், நிறுத்துங்க அப்படின்னு சொன்னோன்னா அதுவோ அவளை தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே சிரிக்குது. கீழே பாத்தீங்கன்னா அந்த மியூசிக் பாக்ஸ் கிடக்குது, அதை எடுத்து டார்லிங் பிளே பண்ண அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறுது. உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியணும் அதானே, நான் கூட்டிட்டு போறேன், நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்ல அப்படியே பேய் பிடிச்ச கிரீக்லி பயங்கரமா கத்துறா. திடீர்னு அந்த இடத்துல பரப்பாளா இவளுக்கும் ஒண்ணும் முடியலங்க. மியூசிக் பாக்ஸ பிளே பண்ணிட்டு அப்படியே மயக்கம் வருது. மயக்கம் போட்டு அப்படியே உடம்புல சத்தே இல்லாம கிடக்குறா. இந்த பக்கம் அந்த இடத்துல மிதந்துட்டு இருந்த கிரீக்லியோ திரும்பவும் மயக்கம் போட்டு கீழே விழ, இந்த பக்கம் இவங்க 2 பேரும் கார்ல வந்தாங்க இல்லையா, விசாங்கும் அங்கிளும் கரெக்டா ஆர்ஃபனேஜ் கிட்ட வந்து கார் நிக்கும். அவனோட திங்ஸ் எல்லாம் டிக்கில தானே இருக்கும், அதுல இருந்து எடுக்கும் போது இப்போ இந்த காரும் அங்கிளோடது. சோ அதுல சில போட்டோஸ் இருக்கு, ஒரு சின்ன பாக்ஸும் இருக்கு. அந்த போட்டோஸை எடுத்து பார்த்தா அதுல டீச்சர் ரிட்ரியோட வச்சான்ற லேடி போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. சோ டீச்சர் ரிட்ரி இருக்கும் போது தான் வச்சாவும் இருந்திருக்காங்க. சோ அந்த டைரியில ஒரு பேஜ் இல்லைங்களா, வச்சான்ற லேடி இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம யாரோ கிழிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பேப்பர் இந்த சின்ன பாக்ஸ்ல இருக்கு. இதெல்லாம் எடுத்தோடனே புரிஞ்சிருது, அந்த பிளாக் மேஜிக் பண்ணது, குழந்தைகளை கொன்னது, மேடா நடந்துகிட்டது எல்லாமே வச்சாதான். இதையே அங்கிள் மறைக்க நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா இன்னொரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோல வச்சாவும் அங்கிளும் ஒன்னா இருக்க மாதிரி போட்டோ. அதை பார்த்துடுறான், எல்லாமே இவனுக்கு புரிஞ்சு போயிடுது. அதுக்குள்ள அங்கிள் இவன் நோட் பண்ணதை கவனிச்சுட்டு ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு வந்து அவனோட வயிற்றுலயே சொருகிறாரு. ஓடாலியால அவனை தாக்க 2 பேரும் அடிச்சுக்க இதே மாதிரி இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த ரூம்குள்ள திரும்ப காட்டுறாங்க. கிரீக்லிக்கு சுய நினைவு வந்துருது. அவ மயக்கத்துல இருந்து எழுந்தவ டக்குன்னு டார்லிங்க போய் பாக்குறா. டார்லிங்கும் நிக்கிய கட்டி புடிச்சிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. பட் அவங்க 2 பேருக்குமே கண்ணு தெரியல. ரெட்ரியோட ஆவி எப்பவும் பண்ற மாதிரி 2 பேரு கண்ணையும் எடுத்துருச்சு. அவங்க 2 பேரும் பயந்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து கிரீக்லியோ ஆறுதல் சொல்லி அவங்களை அங்கிருந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்றா. அந்த சமயம் பார்த்து ரீட்ரி என்ட்ரி கொடுக்கும் பாருங்க. சரியான பேய் கோபத்துல வந்து கிரீக்லி அப்படியே புடிச்சு கழுத்து புடிச்சு நெரிக்குது. அந்த சமயத்துல கிரீக்கி என்னால உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா நான் சொல்றதை நீங்க கேளுங்க, என்ன பாருங்க, என்னோட கண்ணை பாருங்க, வாங்க உங்களுக்கு நான் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரிட்ரியோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் காட்டுறா. அந்த சமயத்துல குழந்தைங்க எல்லாம் செத்து கிடக்கு. டீச்சருக்கு தெரியாது. டீச்சரும் மியூசிக் வாசிச்சுட்டு மேல வந்து வச்சா நீ ஊருக்கு போனவ, சொந்த ஊருக்கு போனவ திரும்ப வந்துட்டியா அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் அங்கிளும் வச்சாவுக்கும் பயங்கரமான சண்டை. ஏண்டி இப்படி பண்ண, பெத்த குழந்தைங்களை எதுக்கடி கொன்ன, உன்னே அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருந்த குழந்தைகளை எல்லாம் ஏண்டி கொன்ன அப்படின்னு கேட்ட உடனே என் புருஷனுக்கே அதான் உனக்கே என் குழந்தைங்களை பிடிக்கல, எங்களை அனாத ஆசிரமத்துல போட்டுட்ட, அதுக்கப்புறம் நான் குழந்தைங்களோட உயிரோட வச்சிருந்தா என்ன கொண்டா என்ன, எனக்கு குழந்தைகளை கொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா மத்த குழந்தைங்களையே கொன்ன அப்படின்னு கேட்டு இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நான் எது வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன்னு வச்சா சொல்ல, அந்த நேரத்துல ரிட்ரி ஆன்டி நீங்க ஊருக்கு போனவங்க திரும்பி வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க இவன் அந்த லேடியை விட்டுட்டு அங்கிள் ஓட பாக்குறான். வச்சா இங்கதான் பாட்டை கேட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க மொத்தமா அவன் ஓடிடுறா. இங்க நடந்தது என்னன்னா ஆன்டி தான் எல்லாரையும் கொண்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தான் அந்த மாந்திரிகத்துல எல்லாம் நம்பிக்கை வந்திருக்கும். சோ பெத்த குழந்தையும் கொண்டுட்டு அங்க இருக்க குழந்தைகளையும் கொண்டு இருக்காங்க. இவங்க எதேச்சியா வந்து கத்தி எடுக்க இவங்க மேல பழி விழுந்து ஊர் மக்களே இவங்களை கொளுத்தி கொண்டு இருப்பாங்க. சோ இந்த உண்மையை அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. அதை நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணி பயங்கரமா அழுகுறாங்க. அதே சமயத்துல வெளியில விசாங்க அங்கிள் கோடாலி எடுத்துட்டு கொல்ல வரான். மரத்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கவன படாருன்னு வெட்ட, டே இத்தனை வருஷமா மூடி வச்சிருந்த உண்மை உன்னாலதான்டா வெளியில வந்துச்சு, நீ இனிமே உயிரோட இருக்க கூடாதுரா, செத்துப்போ அப்படிங்கிற மாதிரி கோடாலி எடுத்துட்டு வெட்ட வர எல்லாம் பார்த்துட்டு இருந்த ரிட்ரி சும்மா இல்லாம அங்கிளை புடிச்சு அப்படியே மேல தூக்கும் பாருங்க. இந்த இடத்துல புடிச்சு கழுத்தை புடிச்சு நெருக்குது. இதுக்காக தான்டா இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன், இப்ப சொல்றா என்னோட பேரை ரிட்ரைன் சொல்லுடான்னு அங்கிளை கேட்க அங்கிளும் ரிட்ரைன்னு சொல்ல நரகத்துக்கு போடா அப்படின்னு அதே இடத்துல கொன்னு திரும்பவும் கிணத்துக்குள்ள போட்டுருது. என்னதான் இருந்தாலும் விசாங்கோட அங்கிள் இல்லையா, அவனும் அங்கிள்னு சொல்லிட்டு அப்படியே கத்திக்கிட்டு கிணத்துக்குள்ள போய் பாக்குறான். அவ்வளவுதான், அவரும் காலி. இந்த சீன்ல எல்லாரும் ஊருக்கு கிளம்பி போறாங்க. அந்த சமயத்துல கிரீக்லி மட்டும் அந்த கிணத்துக்கிட்ட திரும்ப போய் அந்த மியூசிக் பாக்ஸ பிளே பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இருந்த ஒரு பலூனையும் ஃப்ரீயா பறக்க விட்டுறான். இதோட இந்த படமும் முடியுதுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.